விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் நடிகை ஓவியாவுக்கு ரசிகர் பட்டாளம் அதிகரித்துள்ளது. சமூக ஊடகங்களில் ஓவியாவுக்கு ஆதரவான குரல்களை தற்போது காண முடிகிறது. பார்க்கும் இடமெல்லாம் ஓவியா என்ற பெயர் உச்சரிக்கப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய இயல்புதான் நிகழ்ச்சியில் வெளிப்படுகிறது என்கிறார் இயக்குனர் சர்குணம். சமூக வலைதளங்களில் சேவ் ஓவியா என்ற ஹேஷ்டேக் பிரபலமடைந்து வருகிறது. அந்த அளவுக்கு நிகழ்ச்சி குறித்த தாக்கத்தை பரவலாக்கும் வேலையில் பிக் பாஸ் தயாரிப்பாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நிகழ்ச்சியில் ஓவியா நடந்து கொள்ளும் விதம் பொதுமக்கள் மத்தியில் ஈர்ப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவரை சினிமா உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்த இயக்குனர் சர்குணத்திடம் பேசினோம். அவர் கூறுகையில், களவாணி படத்துக்கு புதுமுகங்களை தேடிக்கிட்டு இருந்த நேரம், அப்போ எங்க கிட்ட ஓவியாவோட புகைப்படம் ஒண்ணு கிடைச்சது. பார்த்த உடனேயே துருன்னு இருந்த அந்த பொண்ணை எங்க எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. தயாரிப்பாளர் கூட இந்த படத்துக்கு இந்த பெண் தாம்பா பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரை சென்னைக்கு வரவழைச்சு மேக்கப் டெஸ்ட் செஞ்சோம். களவாணி படத்துக்கு அவங்க அவ்வளவு அழகா செட் ஆனாங்க. படப்பிடிப்பு நடக்கும்போது ஓவியாவோட அம்மாவும் கூட வருவாங்க. அப்போலாம் அவங்க அம்மாவோட உடல்நிலை ஆரோக்கியமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் நோய் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. படப்பிடிப்புல ஒரு வாட்டி ஓவியாவை திட்டிட்டேன். உடனே அவங்க ஒரு ஓரத்துல போய் சோகமா உட்காந்துக்கிட்டாங்க. நான் அவங்க பக்கத்துல போயிட்டு திட்டினதை மறந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நடிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நடனம் ஆடினாங்க. அந்த அளவுக்கு எதையுமே இயல்பா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான் ஓவியா. அவங்களோட உண்மையான பெயர் ஹெலன். நான் தான் அவங்களுக்கு ஓவியா அப்படின்னு பெயர் மாத்தி வச்சேன். எங்க கிட்ட எல்லாம் என் பேரை தானியான்னு மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் இந்த பேர் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சேன். இப்போ எல்லாரும் ஓவியா ஓவியான்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிய நான் 4 வாட்டி பார்த்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் நிகழ்ச்சிய பார்த்துட்டு ஓவியா கேரக்டரே இப்படிதானா இல்ல நிகழ்ச்சிக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓவியா கேரக்டரே இப்படிதான்ப்பா அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன். அவங்க எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த கதை இருந்தா என் படத்துல திரும்பவும் அவங்கள நடிக்க வைப்பேன் என நெகிழ்ந்தார் இயக்குனர் சர்குணம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.